தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. ஏஃபம் இன்ஃபோ என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை காண்பதிலே பெருமகிழ்ச்சி. 20/3/2026 இந்த நாளிலே வெள்ளிக்கிழமை, விஸ்வவாசு வருடத்திலே பங்குனி மாசத்திலே 6ஆம் நாள். இன்றைக்கு பிரதமை திதி காலையில 4:59 வரைக்கும் இருக்கும். அப்புறம் துத்தியேங்கிற 2வது திதி வந்துடும். உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கும் 5:11 வரைக்கும், அதுக்கு காலையில. அதுக்கப்புறம் ரேவதி நட்சத்திரம் என்கிற புதனின் சாரத்தின் நட்சத்திரம் வந்துவிடும். சந்திர தரிசனம் பண்ணுவது இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள். சூரியனின் கதிர்கள் நேர்பை இருக்கும் பூமி கிட்ட, அதனால கரிநாள்னு பேரு. அதனால புதுசா எந்த காரியங்களும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்றது வழக்கம். சுப காரியங்களை விளக்குவது நல்லதுன்னு சொல்லுவோம். 9:10 இதுதான் காலையில நல்ல நேரம். அதுபோல மத்தியான வேலையில 1:30 2:30 மணி வரைக்கும் நல்ல நேரம். வெள்ளிக்கிழமை 10:12 ராகு காலம், 3:04 யமகண்டம், 7:09 குளிகை நேரம். மேற்கு பக்கம் சூலம், வெள்ளம் பரிகாரம். இந்த மீன லக்னத்திலே சூரியன் இருக்கிறார். 3 நாழி 32 வினாடிகள் இருப்பார். 6:19க்கு சூரியன் உதய நேரம் இருக்கும். உத்திர நட்சத்திரத்திலே இன்னைக்கு சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும். இன்றைய நாளிலே பிராமியம் என்கிற நாம யோகம் இருக்கும். இந்த பிராமியம்னால சாந்தி காரியங்கள் பண்றது ரொம்ப நல்லது, ஹோமங்கள் பண்றது நல்லது. அதுபோல இன்னைக்கு பாலவகரணம் என்கிற புலி அப்படின்னு சொல்லுவோம், பிரயாணங்களுக்கான விஷயங்கள் எல்லாம் ஏற்பாடு பண்றது, அதெல்லாம் இன்னைக்கு தாராளமா பண்ணலாம். வெற்றிகளுக்கான வாய்ப்புகளை இந்த வெள்ளிக்கிழமை ஏற்படுத்தும். இந்த வெள்ளிக்கிழமையே சுக்கிரவாரம்னு சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு ஏதான ஒரு நல்ல காரியங்கள் எல்லாம் நடக்க வேண்டும் என்றால் இன்றைய நாள்ல செய்யலாம். ஆனா கரிநாள் அப்படிங்கிற ஒரு எஃபெக்ட்னால இன்னைக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது அப்படின்னு பார்க்கிறோம். 20ஆம் தேதி இந்த நாளிலே கோச்சாரத்தின்படி எங்க இருக்கிறாங்க பார்க்கும்போது, சந்திரன், சூரியன், சனி மற்றும் சுக்கிரன் சேர்ந்து மீன ராசியில, குரு மிதுன ராசியில, கேது சிம்ம ராசியில, செவ்வாய் ராகு புதன் வக்கரகதியில கும்பராசியில இருக்க இந்த நாள் துவங்குகிறது. ஒரு ராசிக்கும் பலன் பார்ப்போம் வாருங்கள். மேஷ ராசி நண்பர்களே, 4ஆம் இடத்திற்கான இந்த சந்திர பகவான் ஃபேமா நல்லா உட்கார்ந்து இருக்கிறாரு. பிரதமை திதி முடிச்சு துதியை திதிக்குள்ள வராரு. இந்த மாதிரி சூழ்நிலையில இருப்பதனாலே தாயின் அன்பு பரிவுகள் எல்லாம் பெறுவதற்கும், 5ஆம் இடத்துக்காரரான இந்த சூரியனுடன் சேர்ந்ததனாலே வெற்றிகளின் இலக்கை அடைப்பதற்கும், இவங்க எல்லாம் எங்க போய் பார்க்கறாங்கன்னா 6ஆம் இடத்தை பார்க்கறாங்க. 6ஆம் இடம் தான் சத்ருஸ்தானம்னு பேரு. அங்கிருந்து வெற்றியை கொண்டு வரும். இன்னைக்கு கொடுத்த காசெல்லாம் திரும்பி வரும். 4, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், இன்றைய நாளிலே லட்சுமி தேவி வழிபடுவதும் சிறந்தது. வாழ்க வளத்துடன். ரிஷபராசி நண்பர்களே, இன்னைக்கு கொஞ்சம் செலவுக்கான வழிகள் உண்டு. அதுவும் இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல எல்லாம் போய் உட்கார்ந்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகும். கொஞ்சம் பார்த்து செய்யறது நல்லது. யூக வணிபங்கள் அவ்வளவுதான் லாபம் கொடுக்காது. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கிறது நல்லது. 1, 7 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். சக்சஸ் வேணும்னா லட்சுமி நரசிம்மரை வணங்குங்கள். வாழ்க வளத்துடன். மிதுன ராசி நண்பர்களே, இன்னைக்கு கொஞ்சம் நல்ல கிளியரா இருக்கக்கூடிய மைண்ட் செட் இருக்கும். எதையும் செய்யணும், இப்படிதான் செய்யணும், இந்த ஒர்க்கிங்லாம் எபிலிட்டின்னு சொல்லுவோம், அந்த எபிலிட்டி எல்லாம் கொடுக்கும். ஆனாலும் ரிலேஷன்ஸ் கிட்ட வரும்போது மட்டும் கொஞ்சம் தெளிவோட இவங்ககிட்ட என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு வச்சுக்கிடுங்க. அதுல சக்சஸ் உண்டாகும். 1, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இன்னைக்கு துணை நிற்கும். எவ்வளவு தூரம் நமக்கு அறிவோடு பேசணும்னா சரஸ்வதி தேவி வணங்கணும். அதனால இன்னைக்கு நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். கடகராசி நண்பர்களே, துர்கா லட்சுமி சரஸ்வதி என்கிற நவாக்ஷரின்னு சொல்லுவோம். இவங்க 3 பேரும் சேர்ந்தக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு இருக்கு. அதாவது சுக்கிரனும் இருக்கார், சூரியனும் இருக்கிறார், சனியுடன் சேர்ந்து சந்திரனும் இருக்கிறார். அப்படிங்கிற இந்த 4 பேருடைய கூற்று லாபத்தை கொடுப்பதாக அமைகிறது. இன்னைக்கு எவ்வளோ விஷயம் எக்ஸ்ப்ளோர்டு பெனிஃபிட்னு சொல்லுவோம். நிறைய பேருக்கு சர்வீஸ் செய்யறதுனால லாபம் உங்களுக்கு வரும். அதனால கவலைப்படாமல் இன்னைக்கு காரியத்தை ஆரம்பிங்க. எல்லாம் நல்லபடியாக நடக்கும். 3, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஸ்ரீ ரங்கநாத பெருமானை வணங்குங்கள். வாழ்க வளத்துடன். சிம்மராசி நண்பர்களே,
இன்னைக்கு எதிர்பாராத வகையில உங்களுடைய சாதனைகள் பல விதத்துல உங்களுக்கு பெனிஃபிட்டை கொண்டு வந்து தரக்கூடியதா இருக்கும். இந்த கிஃப்டட் பெனிஃபிட்னு சொல்லுவோம். அந்த மாதிரி டக்குன்னு டர்ன் அவுட் ஆகும் இன்னைக்கு டே. அதனால உங்களுக்கு சக்சஸ் ஸ்டோரி நிறைய இருக்கு. நீங்க நிதானமா செய்யக்கூடிய காரியங்கள மட்டும் யோசிச்சு செய்யுங்க. மற்றபடி எந்த விதமான குழப்பமும் இல்லாம பண்ணிட்டீங்கன்னா, இன்னைக்கு டே உங்களுது தான் அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கு. 2, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னைக்கு சூரியனை வழிபட்டு செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு நல்லதா அமையும். வாழ்க வளத்துடன். கன்னிராசி நண்பர்களே, மற்றவர்களுடன் ரொம்ப அந்யோன்யமா கனிவுடன் இருக்கக்கூடிய சூழ்நிலை. லாபத்துக்குரியவர் நேரா உட்கார்ந்து பார்க்கிறார். ஆனா இன்னைக்கு சந்திராஷ்டமம் எஃபெக்ட் உத்திர நட்சத்திரத்தில் இருக்கும். கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருந்துட்டு வேலைகளை செய்யுங்க. எல்லாரையும் நம்பி கெடுக்கிறது அப்படிங்கிறது தான் உங்க வழக்கம். அதனால எல்லாரையும் நம்புறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு நம்புங்க. 5, 2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதனால் இனிய நாளாய் அமைவதற்கு விஷ்ணு பகவானை வழிபடுங்கள். வாழ்க வளத்துடன். துலா ராசி நண்பர்களே, உழைப்புக்கேத்த ஊதியம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க எவ்வளவு வேலை பார்க்குறீங்களோ அவ்வளவு கூட பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய நாள் இன்னைக்கு. பொருள் வரவுக்கு லாபத்திற்கு இன்னைக்கு பஞ்சம் இருக்காது. ஆனா நிறைய ஒர்க்கஹாலிக்கா இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிடுங்க. 1, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணையும் யோக நரசிம்மரை மனதில் நினைத்து செய்யக்கூடிய காரியங்களும் வெற்றியை தருவதாக அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே, இன்னைக்கு எக்ஸ்ட்ராவா கவனத்துடன் செய்யணும். அவசரப்படக்கூடாது. செய்யற காரியத்தை திருப்பி செய்யற மாதிரி ஒரு எண்ணங்கள்லாம் வரும். அதனால ஒரு தடவை செஞ்சாலே கரெக்டா செஞ்சுட்டே போதும்ன்ற மாதிரி யோசனையோட நீங்க செய்யுங்க. குழந்தைகள் விஷயத்துல கொஞ்சம் அனுசரணையா நடந்துக்கிடுங்க. அவங்க கேட்டதை கொஞ்சம் வாங்கி கொடுத்தாலும் தப்பு இல்லையில, அதெல்லாம் கொஞ்சம் பண்ணுங்க. முருகனை நினைத்து கொண்டு செய்யக்கூடிய காரியங்களும் 3, 2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்னைக்கு சிறப்பாக அமையும். வாழ்க வளத்துடன். தனுசு ராசி நண்பர்களே, இன்னைக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய 4ஆம் இடத்துல அவர்களுடைய சந்திர பகவான் உங்களுக்கு வெற்றியை தருவார். கவலைப்பட வேண்டாம். நீங்க எந்த காரியத்தையும் யோசிச்சு செய்யலாம். லாபத்தை நீங்க எவ்வளவு தூரம் இன்னைக்கு அப்படி கரெக்டா டிட்டர்மைன் பண்றீங்களோ அவ்வளவு லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா இன்னைக்கு இந்த கிரக சேர்க்கைகள் எல்லாம் லாபஸ்தானத்தை தான் பார்க்குது. அதனால இன்னைக்கு சக்சஸ் உண்டு. 2, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் லாபத்தை நோக்குவதனால ஸ்ரீ ராமபெருமானை வணங்குவதும் நல்லது. வாழ்க வளத்துடன். மகர ராசி நண்பர்களே, 3ஆம் இடத்திலே சூரிய, சந்திர, சனி மற்றும் சுக்கிரன் சேர்வதனால மனதிலே பக்தி எண்ணங்கள் நிறைய இருக்கும். எவ்வளவு தூரம் பயணங்கள் மூலியமாக செய்யக்கூடிய காரியங்கள், கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரணும், கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி டிஸ்டன்ஸ் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரதுக்கான சூழ்நிலையெல்லாம் உண்டு. இன்னைக்கு காலையிலேயே ஒரு நல்ல எண்ணெய் விளக்கை எடுத்துட்டு போய் சுவாமி கோவில்களுக்கு சென்று அங்கே போட்டுட்டு அதுக்கப்புறம் காரியங்களை ஆரம்பிங்க. 2, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். கும்பராசி நண்பர்களே, இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள், குழப்பம் இல்லாத நாள். ஏன்னா புரட்டாதி அப்படிங்கிற நட்சத்திரத்திலிருந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருந்தவர் ரேவதி நட்சத்திரத்துல போய் இன்னைக்கு ஸ்ட்ராங்கா நிக்க போறார் சந்திர பகவான். அந்த சந்திர பகவான் 6ஆம் இடத்துக்காரர் புதனுடையவர். 5ஆம் இடத்துடைய தொடர்பு இருக்கிறதுனால இன்றைக்கு நாள் உங்களுக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய நாளாக அமையும். குழந்தைகள் விஷயத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. 9, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் விஷ்ணுவை வழிபடுவதும் சிறந்தது. வாழ்க வளத்துடன். மீனராசி நண்பர்களே, மற்றவர்களுக்கு உதவி செய்வதும் நீங்கள் அவர்களினால் பிரதிபலன்களையாக உதவியை பெறுவதும் இன்றைய நாளிலே முக்கியமான நிகழ்வாக அமையும். ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ண சார், திருப்பி ஹெல்ப் பண்ணார் சார் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள்ல இன்றைய நாள் இருக்கிறது. அதிலே ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாம் உண்டு. இன்றைய நாளிலே நீங்கள் எவ்வளவு தூரம் 2, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துகிறீர்களோ அதுவும் சிறப்பாக அமையும். அதுபோல முருகப்பெருமானை நினைந்து செய்யக்கூடிய காரியங்களும் வெற்றியை தரும். வாழ்க வளத்துடன்.